டைனி டாய் டிஐஒய் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. வெல்கம் டு டைனி டாய் டிஐஒய். இன்னைக்கு அயன் பாக்ஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். குட்டீஸ்க்கெல்லாம் அயன் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். பெரியவங்கெல்லாம் அயன் பண்ணுறப்போ நம்மளும் எப்போ தான் அயன் பண்ணுவோம் அப்படின்னு ரொம்ப ஆசையாக பார்த்துட்டே இருப்பாங்க. சும்மா இருந்ததுன்னா எடுத்து அயன் பண்ணி கூட பார்ப்பாங்க. நம்மளே குட்டியாக அழகான அயன் பாக்ஸ் பண்ணி விளையாடலாம். இந்த வீடியோவில் நான் 3 விதமாக அயன் பாக்ஸ் பண்ணுறத காமிச்சிருக்கேன். உங்கள்கிட்ட எந்த பொருள் இருக்கோ அதை வச்சு நீங்கள் பண்ணுங்கள். இல்லைன்னா எந்த மெத்தட் ரொம்ப ஈஸியாக இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த மெத்தடில் அயன் பாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் மெத்தட், வாட்டர் கேன் லிட் இருக்குதுங்களா, அந்த மூடி எடுத்துக்கலாம். மினரல் வாட்டர் கேன் மூடி. அதை இந்த மாதிரி ட்ரையாங்கிளாக பெண்ட் பண்ணிக்கலாம். பெண்ட் பண்ணிவிட்டு ட்ரா பண்ண மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு அவ்வளோதான், அங்கே கட் பண்ணிக்கோங்க. அங்கே கொஞ்சம் ஜாயின் இருக்கணும். இப்போ அதே பெண்ட் பண்ணிவிட்டு ட்ரையாங்கிளாக ஸ்டேப்பிள் பண்ணிக்கலாம். அந்த எட்ஜ் மட்டும் கட் பண்ணிக்கலாம். இங்கே கொஞ்சம் நீட்டி இருக்கிறத விட்டுடலாம். இப்போ இன்னொரு மூடி எடுத்துகிட்டு அந்த மூடி மேலே வச்சு ட்ரா பண்ணிக்கலாம். அதே அந்த பேஸோடைய அளவுக்கு ட்ரா பண்ணி கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ எடுத்தாச்சு. இதை அதுக்கு மேலே வச்சு அந்த குட்டியாக ஒன்று ஒரு பீஸ் விட்டுறணும் இல்லையா, அதோடு வச்சு ஸ்டேப்பிள் பண்ணிக்கலாம். இப்போது அதுக்குள்ளே குட்டி குட்டி பீசஸ் ஆஃப் பேப்பர் வந்து நம்ம அதில் உள்ளே வச்சு ஃபில் பண்ணலாம். இல்லை கிளாத் இருந்ததுன்னா கிளாத் அதெல்லாம் வச்சு ஃபில் பண்ணிவிட்டு ஒரு மேலே ஒரு கிளாத் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு மூடிடலாம். இது எதுக்குன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும், அதுக்காக தான். கொஞ்சம் வெயிட்டாக கூட இருக்கும். இப்போ இன்னொரு மூடியில் அந்த பேஸில் சின்னதாக நான் அந்த கட் பண்ணி எடுத்துருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதுதான் அயன் பாக்ஸோடைய ஹேண்டிலாக வரப்போகுது. இப்போ அந்த இடத்துல வச்சு கிளிப் பண்ணிக்கலாம். இப்போ கீழே இங்கே வச்சோம். எவ்வளோ அளவு வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டு ட்ரிம் பண்ணி ஸ்டேபிள் பண்ணிக்கலாம். இப்போ கலர் ஷீட்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கு மேலே ட்ரா பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஒன்று சின்னதாகவும் இன்னொன்று கொஞ்சம் பெருசாகவும். அந்த சைட்ஸ்லேயும் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கணும். அது மேலே இப்படி ஒட்டிடணும். இப்போ சின்ன அந்த பேப்பர் எடுத்து கலர் பேப்பர் எடுத்து அதில் கம் அப்ளை பண்ணி ஒட்டிட வேண்டியதுதான். சைடில் அதே மாதிரி ஒரு ஸ்ட்ரிப் எடுத்து அதை ஒட்டிடணும். இன்னும் டிசைன் பண்ணணுன்னா இன்னொரு கலர் பேப்பர் எடுத்து அதே சைஸ்க்கு கட் பண்ணிவிட்டு அதை எடுத்து நம்ம மேலே ஒட்டிடலாம். ஹேண்டில் டெக்கரேட் பண்ணுறதுக்கு ஒரு கிளிட்டர் ஃபோம் ஷீட் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் கலர் பேப்பர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதை எடுத்து அந்த அளவு பார்த்து கட் பண்ணிவிட்டு அதையும் ஒட்டிடலாம். இப்போ சின்ன ஸ்ட்ரிப் எடுத்து அதையும் அந்த கீழே வந்து ஒட்டிடலாம். அதுவும் அழகுக்காக தான். அடுத்து அயன் பாக்ஸுக்கு ஒயர் ரெடி பண்ணணும். ஒரு த்ரெட் எடுத்துகிட்டு அதோட எட்ஜில் இந்த மாதிரி ஒரு ஃபோம் ஷீட் ஒட்டிடலாம். இது வந்து ப்ளக்குக்காக. இன்னும் 2 வந்து அயன் பாக்ஸோட கனெக்ட் பண்ணிடலாம். அயன் பாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்பி அது எப்படி இருக்குன்னு யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்லட்டும்.
நல்லா இருக்காமா. அதனால் பார்பிக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனால 2 ரெடி பண்ணியாச்சு. ப்ளூலேயும் க்ரீன்லேயும். இப்போது மெத்தட் 2. பழைய ப்ரஷ் எடுத்துக்கலாம். அதில் இருக்க ப்ரிசில்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துடலாம். எடுத்துகிட்டு அந்த மார்க் பண்ண இடத்துல கட் பண்ணிவிட்டு அதை மட்டும் எடுத்துக்கலாம். அது கூட ஒரு டபுள் டேப் வந்து ஒட்டியிருக்கேன். அதுக்கும் கீழே வந்து அலுமினியம் ஃபாயில் இருக்கு இல்லையா, அதை எடுத்துக்கலாம். அதை எடுத்து அதை ஒட்டிட்டு இப்போது அந்த டூத் ப்ரஷ்ஷோடைய ஹெட் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாசியோ இல்லை பீடோ ஒட்டிடலாம். அதான் ரெகுலேட்டர். என்னுடைய மூடி எடுத்துகிட்டு நான் வரைஞ்ச இடத்துல கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை வந்து அயன் பாக்ஸோடைய ஹேண்டெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அயன் பாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போது மெத்தட் 3. எல்லார் வீட்லேயும் இந்த ஹேர் கிளிப் கண்டிப்பாக இருக்கும். இப்போ இதை வச்சு எப்படி அயன் பாக்ஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். இது மாதிரி கழட்டி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதை சும்மா லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் வந்துடும். அது அந்த சென்டர் பார்ட்டை மட்டும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி மடக்கி இப்படி வச்சுக்கலாம். இப்போது இதில் வந்து டபுள் டேப் வச்சு ஒட்டிக்கலாம். அந்த கீழே வளைவாக இருக்கும் இல்லையா, அதுக்காக மேலே 3 லேயர் வச்சு ஒட்டலாம். அப்போ தான் அந்த திக்னஸ் கிடைக்கும், அயன் பாக்ஸ் திக்னஸ். அதுக்காக பெண்டாகி இருக்கிறத நம்ம கொஞ்சம் அழுத்தி விட்டு ஸ்ட்ரைட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு அலுமினியம் ஃபாயில் எடுத்துகிட்டு அதை ஒட்டி விட்டுடலாம். அப்போ தான் அயன் பாக்ஸோடைய ஃபினிஷிங் கிடைக்கும். அதுக்காக எக்ஸஸை கட் பண்ணிடலாம். ரெகுலேட்டர் ஒட்டுறதுக்கு ஒரு சின்ன பாசி ஏதாவது ஒன்று வீட்டில் இருக்கிறத எடுத்து, பட்டன் எதுனாலும் எடுத்துக்கலாம். எடுத்து அதை ஒட்டிக்கலாம். ஒட்டிட்டு இதுதான் ஹேண்டில். இப்போது இதை நெயில் பாலிஷ் வச்சு கலர் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டால் கிளிட்டர்ஸ் கூட போட்டுக்கலாம். வீட்டில் இருந்ததுன்னா அதையும் போட்டுக்கலாம். இப்போது கம் வச்சு ஸ்டிக் பண்ணிடலாம். சைட்ஸ் வந்து ஒயிட்டாக இருக்கும், அதனால் நெயில் பாலிஷ் கொடுக்குறேன். இப்போ ரெடி ஆயிடுச்சு நம்மளுடைய க்யூட்டான அயன் பாக்ஸஸ். பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஹாய், ஹலோ, நான் தான் ஹைடி. நான் அயன் பாக்ஸ் டெமோ பண்ணுறதுக்கு வந்துட்டேன். இப்போ நம்ம பண்ண அயன் பாக்ஸை வச்சு அயன் பண்ணி காமிக்கிறேன். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நீட்டாக அயன் பண்ணிடுச்சு. ஆனால் என்ன, எனக்கு கீழே உட்காந்து அயன் பண்ணுறதுனால முதுகெல்லாம் வலிக்குது. ஒரு அயனிங் டேபிள் இல்லை அயனிங் போர்டு இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும், முதுகு வலியும் இல்லாமல் இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி அயனிங் டேபிள் பண்ணலான்னு பார்க்கலாமா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா பண்ணுங்கள். உங்களுடைய குட்டி கசின்ஸ்க்கும் க்யூட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது போல் வீடியோஸ் நிறைய பார்க்கணுன்னா டைனி டாய் டிஐஒய்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விடுங்க. ஆளுங்கிற பட்டனையும் அமுக்குங்க. தேங்க்யூ.